ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இந்த வீடியோவில் தேர்ஸ்டே மார்க்கெட், அதாவது 2 ஜூலை 2. ஸோ அந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ரிவர்சல் ஆகும்னு எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த ரிவர்சல் நடக்காமல் போனது, அதாவது இந்த ரிவர்சல் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். பட் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் ரொம்ப வீக்கனாக இருந்துமே மார்க்கெட்டில் ரிவர்சல் நடக்கலை. ஸோ இது வந்து ஒரு நுணுக்கமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த இந்த டே வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் நடந்ததாகவும் சொல்லலாம். ரொம்பன்னு இல்லை, பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணிக்கக்கூடிய டே. ஓகே. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு இப்படி தான் அமைஞ்சது. பட் இந்த ஐவே லெவல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில் பார்க்கும்போது பாட்டம் வந்து நம்மளுக்கு 24,050 நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நடுவில் தான், அதாவது 74 பாயிண்ட் சம்திங் தான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்கவே நம்ம 50 எடுத்துக்கிட்டோம். ஸோ 24,050 கேண்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம பாட்டமாக எடுத்துக்கிட்டோம். டாப்பை பார்க்க வேண்டிய தேவை ஏற்படலை. பிகாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல், அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஒரு டவுன் சைட் மூவ் ஏற்படலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கான அனலைசிஸே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரெடியாக நான் எல்லாமே பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,050 காலை நான் எடுத்திருக்கேன். இனிஷியலி அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஆப்பன் 126க்கு பீட் பண்ணி அவன் மேலே தான் லோவே வச்சிருக்கான். ஸோ ஆப்வியஸாக அவனுக்கு பெரிய கேப் இருக்கிறதுனால அது இன்னும் ட்ரெண்ட் பாயிண்ட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவனோட லோ பார்த்தீங்கன்னா 150.05, 115 ரவுண்டாக வச்சுக்கோங்க. இதுதான் இன்னையோட டிபி லோவா கால் சைடில் 50 காலுக்கு இருந்துச்சு. 24,050 காலுக்கு இருந்துச்சு. இந்த லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்போனண்டால டிஃபீட் பண்ணி கீழே போகப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த கால் ஆப்ஷன் வந்து 24,050 கால் ஆப்ஷன் வந்து 150 புட்டோட ஹை வந்து 177, 200 புட்டோட லெவல் வந்து 204. அடுத்து 250 இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டரா அப்டேட் ஆன வேல்யூ தான் இந்த 230. ஓகேங்களா? லாஸ்டா இந்த ரேலிக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட்டுருங்க. அப் டு 200 வரைக்கும் பாருங்க. மார்க்கெட் ஏன் 200 வரைக்கும் பாருங்கன்னு நான் சொல்றேன்னா, நம்மளோட இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா அந்த ரேலியில வச்ச ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 182 சம்திங் அந்த இடத்துல வச்சிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து 200 ஸ்ட்ரைக் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஓகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 200 புட்டோட ஹையை இங்கே டேப் பண்ணிட்டு கீழே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ அது வந்து நம்மளோட ஐவிஎல் லெவலுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கூட. ஸோ எக்ஸாக்டா ட்ரேட் செட்டப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு இதுல இருந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க. ஒன்லி திங் 200 புட்டு பார்த்தீங்கன்னா இங்க டிபி லோவுக்கு கீழே பிரேக் டவுன் கொடுத்துட்டு டோஜிகனுக்கு அப்புறம் அங்கிருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. அப்போ இங்கிருந்து ரிவர்சல் நடந்ததை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம்? ஸோ அதுக்கான ப்ராசஸை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே. அதுக்கான ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 200 புட்டை நான் எடுத்திருக்கேன். இங்க 200 புட் எடுத்திருக்கேன். இங்க 200 கால் எடுத்திருக்கேன். 200 கால் புட் ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே நடந்த ட்ரெண்டுடைய டிபி லோவை நம்ம கண்டிப்பா மார்க் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட் 150. ஓகே. அண்ட் இந்த இடத்துல ரிவர்சல் நடந்துட்டு இருக்குது. கரெக்டா? இந்த இடத்துல ரிவர்சல். இது ரிவர்சலா நடக்குமா அப்படிங்கிறதுக்கு சேம் ஆப்போனன்ட் இவனுடைய லோ வந்து நாம 139 நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இவனோட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 129. அதையும் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸா அவன் ஆல்ரெடி வந்து புட்டு வந்து டாமினண்டா தான் இருக்குது. இங்க எந்த லெவலையும் டச் பண்ணல. அதாவது ஆப்போனன்ட் ஹை, ஆப்போனன்ட் லோ இங்க டச் ஆகல. ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 200 கால் ஸ்ட்ரைக்ல எந்த ஒரு டிபி லோவையும் டச் பண்ணல. ஓகே. ஆப்போனண்டோட லோவையும் டச் பண்ணல. ஏற்கனவே இருந்த ட்ரெண்டோட டிபி லோவையும் டச் பண்ணல. இங்கேயும் 200 புட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் டிபி லோ, அதாவது 150 காலுடைய டிபி லோ அதை தான் டேப் பண்ணிருக்கு. ஸோ வி நோ இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு. பட் சொந்த ஆப்போனன்ட் ஹையை டச் பண்ணல. இதுவும் நடக்கல தான். பட் அதனால நம்ம வந்து இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா புட் ஆப்ஷன் வந்து வெல் எபவ் வந்து காலுக்கு மேல இருக்குது. ஸோ கண்டிப்பா 200 எபவ் போகிறது சிரமம். இந்த சினாரியோ மாறாத வரை. புரியுதுங்களா? ஸோ இந்த சினாரியோ மாறாத வரைக்கும் 200 எபவ் மார்க்கெட் போவது மிக மிக கடினம். ஸோ ட்ரேட் செட்டப்பா நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா நம்ம லெவல் அங்க இருக்குது. அதனால அந்த லெவல்ல இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால நம்ம தைரியமா நீங்க ட்ரேட் செட்டப் எக்ஸிக்யூட் பண்ணலாம் வித் மினிமம் ரிஸ்க் ஃபேக்டர். இஃப் உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயமும் நடக்குது. அதாவது 200 காலுடைய ஹைக்கு மேல ஆல்ரெடி இருக்கும் 129. அது மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 150 காலை இங்க போட்டு பாக்குறேன் பாருங்க. ஏன் அங்க வந்து சடன் அதாவது ரிவர்சல்லயே விதவிதமா நடக்குங்க. ஒரு ரேலி அப் சைட்ல போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 3 கேண்டல் தடுமாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி இறங்கும். இன்னும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ரேலி இப்படி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கண்டினியூஸா ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் மாதிரி இப்படி போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இப்படி இறங்கி அப்படி ஃபாலோ. ஸோ இது மாதிரியான ஒரு ரிவர்சல் நடக்கும். சில நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேலி இப்படி ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். போயிட்டு ஒரு ஹை வச்சுட்டு சடனா இப்படி இறங்கிடும்.
ஸோ இங்க உங்களுக்கு டைமே கிடைக்காது. நீங்க என்ட்ரி போடுற அளவுக்கு, கன்ஃபர்மேஷன் எடுக்கிற அளவுக்கு எந்த டைமிங்குமே கிடைக்காது. ஸோ அப்படியும் ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 150 காலோடைய ஹை, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட இந்த ஃபர்ஸ்ட் ரேலியில வச்ச ஹை பார்த்தீங்கன்னா 149.2. நீங்க அதை மார்க் பண்ணீங்கன்னா தெரியும் 149ன்றது இந்த டிபி லோ 150, அது 149. ஸோ எக்ஸாக்டா இந்த கேண்டில் அப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டையும் டிஃபீட் பண்ணி இருக்கிறான். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் கிடைச்சது. அது நேரா 100 காலுடைய ஹைக்கும் போயிடுச்சு, 50 காலோட ஹைக்கு போகவில்லை. 50 காலுடைய ஹைக்கு போக முடியாம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கு, போகல. செகண்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கு, போகல. இந்த மாதிரி நடக்கும்போது 50 கால்ல என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா? இங்க பாருங்க. 50 கால்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தன்னோட டிபி லோவை பிரேக் பண்ணிடுச்சு. தன்னோட டிபி லோவை இழந்துருச்சு. அடுத்த தடவை வரும்போது இன்னொரு ஒரு டிபி லோவை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஏன் இதை நான் இன்னும் டிபி லோ சொல்றேன்? ஏன்னா இன்னும் அவன் வந்து தன்னுடைய சொந்த ஆப்போனண்டோட ஹைக்கு மேலதான் இருக்கான். அது பிரேக் ஆகாத வரை மார்க்கெட்டால 50க்கு பிலோ போக முடியாது. 24,050க்கு பிலோ போக முடியாது. ஸோ இந்த டேல இப்படி ஏன் இந்த ரேலி வந்து அப்சைடே கண்டினியூ ஆச்சுன்னா 50 கால் வந்து ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலா இருந்ததுனால தான். அதுதான் என்னுடைய பார்வையில் நான் புரிஞ்சிக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த லோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும்போது இது என்ன இப்போ வந்திருக்கு 141 ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விங்ல, அடுத்த ஸ்விங்ல என்ன வந்திருக்கு 135. அப்போ ஃபைனலி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிபி லோவை 135 மாத்தலாமா? 135 நான் மாத்திட்டேன். ஓகே, 135 நான் மாத்திட்டேன். இப்ப பாருங்க, இப்போ ரேலி எது வரைக்கும் போயிருக்கு? அரௌண்ட் ஒரு 100 கால், 50 காலுக்கு போகல. ஓகேங்களா? ஸோ 50 காலுக்கு போகலைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், 135 இங்க இவனோட லோ வந்து 139. அதாவது இப்போ கரெக்டா புட்டோடைய டிபி லோ வந்து 139. ஸோ அதையும் நம்ம இங்க மார்க் பண்ணுவோம். 139 இங்க பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க. ஏன் வந்து கீழே இந்த ஸ்விங் வந்தவன் எப்படி சப்போர்ட் எடுத்திருக்கான்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி நடக்கும்ன்றத நீங்களாம் அனுபவப்பட்டு நீங்களாம் அனலைஸ் பண்ணி கத்துக்கும் போது தான் உங்களுக்கு அதனுடைய சுவாரஸ்யம் புரியும். ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சேம் ஆப்போனண்ட்டையும் நம்ம பார்க்கணும்ல. 2450 புட்டு, அந்த 50 புட்ல புட்டுடைய டிபி லோ கூட நான் மார்க் பண்றேன் 139, 139, 135. நீங்க எது பண்ணாலுமே அது எல்லாமே வெல் பிலோ தான் இருக்கு. அப்போ அதாவது 24,050க்கு கீழே போக சான்ஸே கிடையாது. இதுதான் ஒரு எட்ஜ். ஒரு எட்ஜ்னா இப்படிதான் இருக்கும். அதை பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்து ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கும். ஸோ இந்த இந்த 150 டிபிலோ இனிமேல் தேவைப்படாது. ஸோ சொந்த டிபிலோ வந்து இனிமேட்டு இதுதான், அந்த 135 தான் வந்து டிபிலோவா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சு. மேலே ஏற ஆரம்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டே போகிறான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் ஹை வந்து பெருசாக எங்கேயும் மாறல. ஃபைனலி 250 புட்டில் மட்டும் தான் மாறுச்சு. ஸோ 250 புட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. 250 புட்டில் இந்த 150ன்ற டிபிலோ இந்த தடவை மாறிடுச்சுல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 139 நம்ம 135 நம்ம போட்டலாம். எக்ஸாக்டா பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அக்யூரசின்றத மட்டும் பார்த்துங்க. இன்னும் இங்கே போய் சேரல. ஏன்னா 230ன்றது இவனோட ஹை, போய் சேரல. ஸோ இப்படிதான் இந்த டேல நடந்தது. அண்ட் இந்த டேல ரொம்ப முக்கியமான விஷயம், நானும் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா 200 காலும் 200 புட்டும். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நிச்சயமா இதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். 200 காலுக்கும் 200 புட்டுக்கும் பாருங்க, நான் டிபி லோ மார்க் பண்ணிக்கோ 139, அதுக்கப்புறம் 150 டிபி லோ, அது 135 கன்வெர்ட் ஆயிடுச்சு, மாறிடுச்சு ஃபைனலா. ஸோ ரெண்டு லெவலையும் நான் எடுத்து மார்க் பண்றேன். எனிஹவ் அது ரெண்டுத்துக்கும் கீழே தான் இருக்கு. அப்போ 200 கால் வந்து டிபி லோவுக்கு கீழே இருக்கு. இந்த டைம் டியூரேஷன் பாருங்க, எக்ஸாக்டா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு 150 இருக்கும்போது, அதுக்கு அடுத்து இங்க வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா இவனும் டிபி லோ கீழே இருக்கான், இவனும் டிபி லோவுக்கு கீழே இருக்கான். ஆனா இங்க புட் சைட்ல, அதாவது இது மீனிங் என்ன, மார்க்கெட் மேல போகக்கூடிய ஸ்ட்ரென்த் இழந்துருச்சு. அப்ப மேல போகாது அப்படின்னா புட் சைட்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல, உண்மையிலே பண்ணல. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ்ல ஒரு சிம்டமையும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க பாருங்க, எக்ஸாக்டா பாருங்க, 150ன்றது முதல்ல இருந்த டிபிலோ, நான் எடுத்திருக்கிறது 250 புட்டு. ஏன்னா 200ல வந்து உங்களுக்கு டிகே நடக்குது. அப்போ 250 புட்ல அப்சர்வ் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங்கான எந்த சினாரியோவுமே இங்க ஏற்படலை. ஃபைனலி அது டச் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டிபிலோ எங்கவா மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு 135. ஸோ
ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மேபி ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், பட் டைமிங் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டேல இப்படி தான் நடந்திருந்தது. நம்ம வந்து ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி லட்டு மாதிரி நம்ம கையில வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்ல அது உங்களுக்கே தெரியாது. அத பத்தின உங்களுடைய ஹிஸ்டரி, அதனுடைய ரிஸ்க் எவ்வளோ இன்வால்வ்டுலாம். அதுல குறிப்பா ஆப்ஷன் செக்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அடிக்கட் நாலேஜ் தேவைப்படும் பாருங்க. ஸோ நாலேட்ஜ் இல்லாம இங்க எதுவுமே பண்ண முடியாது. மத்தவங்க நினைக்கிற மாதிரி இது ஜஸ்ட் லைக் கேம் மாரி கிடையாது. இது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது. ஈவன் தோ நம்ம ஃபைனலி நம்ம ஒரு பெட்டு தான் கட்டுறோமே. நம்ம ஒரு கால பை பண்றதோ, இல்ல புட்ட பை பண்றதோ என்ன மீனிங்? கீழ தான் போகும்னு நீங்க நம்பி நீங்க புட்ட பை பண்ணுவீங்க. மேல தான் போகும்னு நம்பி நீங்க கால பை பண்றீங்க. ஸோ ஃபைனலி நீங்க பண்றது வந்து பெட்டிங் தான். ஆனா, அத ஏனத்தானம் பண்ணாம, கண்மூடித்தனமா பண்ணாம, ப்ராப்பரா நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு, ஒரு டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சு, அது வாட்டெவர் எனி வே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், வாட்டெவர் எஸ்என்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், எனி கான்செப்ட். நான் இந்த மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் எடுத்திருக்கேன். கால் புட், பிரீமியம் அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்குன்னு ஒரு அனாலிசிஸ் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி, நாம ஸ்டடி பண்ணி, அது மூலியமா பெட் கட்டுறோம். அதுல ஃபெயிலியர் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கும். ஸோ இது வந்து 100% பியூர் அண்ட் பியூர் ஒரு 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 பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ல ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு தொழில் நீங்க பண்றீங்க, அதுல லாபமும் வரலாம், நட்டமும் வரலாம்ன்ற அந்த ஒரு புரிதலோட தான் உள்ளே இறங்குறீங்க. ஆனா உங்க உழைப்பை நீங்க முழுமையா போடுறீங்க. அப்படி போடும்போது நிச்சயமா அதுல வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு லாபமாக அமையலாம், நட்டமாக அமையலாம். ஆனா அது விலை மதிப்பில்லாத அனுபவமா இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை கெயின் பண்ண நீங்க உங்களுடைய இந்த கரியர்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அதுக்கான டெடிகேஷன் அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மெசேஜஸ் ஃபீட்பேக் கேட்கும்போது சந்தோஷமா நான் சிலர் தான் ஷேர் பண்றேன். ஸோ அவங்கவுங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்கவுங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த விதமும், இப்போ நான் பார்க்குற விதமும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்குது. எங்க ட்ரேட் எடுக்கலாம், எங்க என்னைக்கு வேண்டான்ற அவாய்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய சக்ஸஸா நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு எனக்கு ஒரு ரெகக்னிஷனா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கம்ப்ளீட் சிலபஸை நீங்க எடுத்துக்கங்க. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும். அல்லது இந்த யூடியூப் கண்டென்ட் உங்களுக்கு உங்களுடைய ட்ரேடிங் கரியர்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி, பாய்.